அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன் பேசுறேன். நான் பேசுறது கால விடுங்களா சார்? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. மகிழ்ச்சி. இன்றைய பொழுதை தந்த இறைவனுக்கு நன்றி. டிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் திட்டத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இறைவன் அருளோடும் டிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் குருமார்கள் ஆசியோடும் உங்கள் இங்கு வந்திருப்பவர்கள் உங்கள் சொல்வாக்கும் Recording in progress. எங்கும் பரவட்டும், வளமும் நலமும் ஒருங்கே அமையட்டும். டிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் என்னும் திட்டத்தால் உங்கள் வாழ்வில் வசந்தம் மலரட்டும். உங்கள் குடும்பத்தில் இன்பம் பொங்கி சுப மங்களம் உண்டாகட்டும். My dear colleagues and head of the admin in TPS PDGs, all the leaders and our family. Welcome new members. Welcome to you all. First of all, introducing myself, I am Tamilchelvan from Sirvari. In my team leader, SP Raja, I best of all best wishes for my leader. அனைவருக்கும் வணக்கம். ஐயா SGR அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய காந்த குரலால், கம்பீர வார்த்தையால், வசீகர தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் நெட்வொர்க் என்னும் வேல்ஸ் என்னும் நிறுவனம் மூலமாக ஐயாவிற்கு கீழ் பணிபுரிந்தோம். 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா தலம் ஐயா, உங்களுக்கு நெட்வொர்க் சரியில்லை. தமிழ் ஐயா, தமிழ் செல்வன் ஐயா, உங்களுக்கு நெட்வொர்க் சரியில்லை. அதனால நான் என் உயிரிலும் மேலான என்னுடைய ஃப்ரெண்டான, எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டான சங்கர் சார் அவர்களை சிறந்தாழ்ந்து வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Happy evening, sir. Good evening to all. ஒரு அருமையான மாலை குட் ஈவினிங் பொழுதுல சார். குட் ஈவினிங் சார். 464 நல்ல மனித நேயங்களோடு ஒரு உரையாடல், ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு 40 நிமிஷம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு வெற்றிகரமா ஜூலை 20 தேதிக்கு மேல வெற்றி நடை பயணம் போட்டுட்டு இருக்கு. இது வரைக்கும் 14,900 ஐடி வந்திருக்கு. இந்த 14,900 ஐடின்றது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். மே 4, ஜூன் 4, ஜூலை 4, ஜூலை 20 பாத்தீங்கன்னா 60, 75 நாட்கள். இந்த 75 நாட்கள்ல நாம் தடுமாறிய நாட்கள் உங்களுக்கே தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஒரு 20 நாட்கள் இருக்கும். சரியாக சொல்ல போனால் நேரத்தை கணக்கிட்டால், அதாவது நம்மள உழைக்கக்கூடிய நேரத்தை கணக்கிட்டால் ஒரு 50 நாட்கள் மிகாது. இந்த 50 நாட்களில் கிட்டத்தட்ட 15,000 ஐடி, 14,900 ஐடியை நெருங்கிட்டு இருக்கோம். 15,000 ஐடியா நெருங்கறதுக்கு இன்னும் 100 ஐடிஸ் இருக்கு. இது ஒரு மைல்கல் அப்படின்னா சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ஐடி போட்டவங்க 385 லீடர்ஸ் இருக்காங்க. 12 ஐடி கொடுத்தவங்க, 6 ஐடி கொடுத்தவங்க, 5 ஐடி கொடுத்தவங்க, 4 ஐடி கொடுத்தவங்க, 13 ஐடி கொடுத்தவங்க, 25 ஐடி கொடுத்தவங்க, இப்படி எல்லாம் சேர்ந்த போது கிட்டத்தட்ட ஒரு 500 லீடர்ஸ் இருக்காங்க. மொத்தமா கணக்கிட்டா 900 லீடர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க இந்த ஸ்பீடு கேஷ் சிஸ்டத்துல. ஆவரேஜா நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு 80% பேர் கண்டிப்பா ஃபேமிலி ஐடி போட்டிருப்பாங்க.
ஒரு ஐடி 2 ஐடினா ஆவரேஜா 3 வச்சுக்கிட்டா கூட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 5000 ஐடி, 5000 பியூர் இன்வால்வ்டு பர்சன்ஸ் மெம்பர்ஸ் மூலியமா இந்த ஸ்பீடு கேஷ் வந்து மிகப்பெரிய பலத்தை அடைஞ்சிருக்கு. அந்த 5000 பேர்ல 1000 லீடர்ஸ் உருவாகி இருக்காங்க. 1:5 ரேஷியோ சான்ஸே இல்லை, எங்கேயுமே இருக்காது. எந்த நெட்வொர்க்லையும் 1/5 பங்குக்கு 1 பங்கு லீடர் என்பது சாத்தியமே இல்லாதது. நம்ம சாதிச்சு காட்டியிருக்கோம். இந்த சாதனை வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது, செயலாக இருக்க வேண்டும். அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் மிகப்பெரிய அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்ய போறோம், எதனால நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொல்றதா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். நான் இங்க பிளான் சொல்றதுக்கு வரல, உங்களோட நான் கலந்து நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்றத நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கு ஒரு கருவியா இந்த ஸ்பீடு கேஷை நான் கையில எடுத்து இருக்கேன். ஸோ இந்த ஸ்பீடு கேஷ் அப்படின்னு ஒரு உதயம் ஆகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் கொரோனா அப்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு டொனேஷன் கான்செப்ட். ஆனா அதுக்கு முன்னாடி டிடி எடுத்து டொனேஷன் தர மாதிரி கான்செப்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி மணி ஆர்டர் மூலியமாவே ப்ரீ மேட்ரிக்ஸ்ல ஒருத்தர் 3 பேருக்கு மணி ஆர்டர் அனுப்பணும் அப்படின்ற டொனேஷன் கான்செப்ட்லாம் நிறைய வந்தது. ஸோ இது வந்து க்ரௌட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம். இந்த க்ரௌட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம் நம்ம இந்தியனுடைய கவர்மெண்ட்டே ஆதரிக்குது. ஸோ க்ரௌட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம்ன்றது ஒரு எல்லோரோடும் ஏற்றுக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஆனா அதை ஒரு தவறான பாதையில புரிதல் இல்லாம எடுத்துக்கிட்டு போயிருந்தது அப்படின்றத மட்டும் நம்மளால யூகிக்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி 7 லெவல் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் 7 லெவல் சொல்லி ஒரு பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 2,52,000 பேர் வரும்போதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஒரே வெளில வருவார், சைக்கிளை விட்டு வெளில வருவார். இது சாத்தியமா? இது தெரியாம நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு கான்செப்ட் பேரை சொல்ல விரும்பல. ஸ்பீடு கேஷ்ல என்னுடைய டவுன்லைன்ல என்னுடைய அருமை நண்பர், அவர் பேரையும் நான் சொல்ல விரும்பல, அவரு பிப்ரவரி மாசம் ஜாயின் பண்ண ஒரு கன்சர்ன்ல இன்னைக்குதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்திருக்கு. அதே நபர் ஸ்பீடு கேஷ்ல மே 4ஆம் தேதி ஜாயின் பண்ணிருக்காரு, 3 லெவல் வாங்கிட்டாரு. இஸ் வெயிட்டிங் ஃபார் த 4th லெவல் டு கம்ப்ளீட் இஸ் சைக்கிள். அவருடைய சைக்கிளை முடிக்கிறதுக்காக ஆர்வமா அந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். இதை ஏன் நான் கம்பாரிசனா சொல்றேன்னா, இதை ஆராய்ஞ்சி அணுவா இதுல இருக்கிற நெகட்டிவ் பாயிண்டை எடுக்கணும், இதை நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். இதை நான் ஸ்டாப்பா கொண்டு போகிறதுக்கு என்ன தேவை, அப்ப கண்டினியூஸா ப்ராஜெக்ட் வேணும், இந்த கண்டினியூஸ் ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், இப்படி சிந்திச்சு ஸ்பீடு கேஷ தலைமுறையா எடுத்துக்கிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் திங்கிங் நாங்க திங்க் பண்ணது, கம்பெனி இருக்கக்கூடாது, கம்பெனியில ₹1 கூட வரக்கூடாது, சர்வீஸ் சார்ஜ் வாங்கவே கூடாது. பேசுறது நன்கொடை, நன்கொடையில என்ன 1000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது, அது ஏஜென்ட் செய்யற வேலை. அந்த விஷயம் இருக்கக்கூடாது. சம்பாதிக்கிட்டோம், சம்பாதிச்சா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டோம், ஆனா மக்கள் டு மக்கள் திட்டமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பீப்புள் டு பீப்புள் அப்ரூவலா ஒரு முகம் தெரியாத நபருக்கு நன்கொடை தரதன் மூலியமா 2 மேட்ரிக்ஸ்ல ஒரு 1000 ரூபாயை பிக்ஸ் பண்ணி அந்த 1000 ரூபாய் ஒரு 1,60,000 மாறத்துக்கு என்ன மாதிரியான கட்டமைப்பு சிஸ்டம் எப்படி இயங்கணும் அப்படி சொல்லி 4 லெவல்ல ஒரிஜினல் லெவல் 10 லெவல் பிக்ஸ் பண்ணி 2,52,000 பேர் வந்தாதான் ஒரு லெவல் ஒருத்தர் வாங்க முடியும் என்ற நிலைமை, தமிழ்நாட்டில் இருந்த நிலைமையை தலைகீழா மாத்தி வெறும் 1000 பேர் வந்தாலே ஒருத்தர் வெளில வரலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இன்னைக்கு இன்னும் 10 தினங்கள்ல வெறும் 350 ஐடி வந்தாலே ஒருவர் வெளில வருவார் அப்படின்றத ஒரு சந்தோஷமான செய்தி ஆரம்பத்திலே உங்களுக்கு பாசிட்டிவா நான் வெளியில ரிலீஸ் பண்ணி சொல்றேன். கோடிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம சாஃப்ட்வேர் அப்பா மரணம் அடைஞ்சதுனால
இன்னும் ஒரு வாரத்துல அது ரெடி ஆக வேண்டியது, இன்னும் ஒரு வாரம் லேட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ இன்னும் எவ்வளவு குயிக்கா உங்களுக்கு வெளில வரணும், எல்லாரும் வாங்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த பிளானை நம்ம டிசைன் பண்ணி மே 4ஆம் தேதி வெளியிட்டோம். நிறைய அடிப்படையான விஷயங்கள், இதே அடிப்படையில் ஜெயிச்ச என்எஃப்பி, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அதை உள்வாங்கி டிசைன் பண்ணி பல்வேறு கஷ்டங்களுடைய ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இன்னோவேட்டிவ் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு புது முயற்சிக்கத்தக்க திட்டம். அப்ப சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா கொண்டு வரணும். ஏன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா கொண்டு வரணும்னா, லெவலை குறைச்சாலும் அந்த லெவல் முடிஞ்சாதான் பணம் தருவாங்க. 7 லெவல், 6 லெவல், 5 லெவல் ஆக்குனாலும் அந்த லெவல் முடிஞ்சாதான் பணம் வரும். அப்ப அவர் உக்காந்துட்டு இருக்கணும். எதுக்கு அந்த மாதிரி? ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர் உள்ள வருது ப்ராஜெக்ட் உள்ள, அந்த 1000 ரூபாய் இன்னொருத்தருக்கு ஷேரிங் ஆகுது. இன்னொருத்தருக்கு அந்த 1000 ரூபாய் ஷேரிங் ஆகும்போது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவலுக்கு ஏன் அந்த 1000 பிரிக்க கூடாது? ஒரே டைம்ல 4 பேருக்கு ஏன் போகக்கூடாது? அப்ப சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் மிக சிறந்த விஷயம், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அப்ப ஒரு ட்ரீல ஒரு பக்கம் டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா மறுபக்கம் அமைதியா இருக்கும். அப்புறம் ட்ரீ நகரும் போது மறுபக்கம் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இந்த பக்கம் அமைதியா இருக்கும். அப்ப ஆல்டர்னேட்டிவா அந்த பர்டிகுலர் டேஸ்ல எல்லா இடத்துலயும் டிரான்சாக்ஷன் ஆல்டர்னேட்டிவா நடந்துட்டு இருக்கும்போது மக்கள் ஹாப்பி ஆவாங்க. ஒரு 1000 ரூபாய் 1.60 மாறத்துக்கு எவ்வளவு வருடங்கள் ஆகும் நினைச்சு பாருங்க. 7 வருஷம் பேங்க்ல, சில பேங்க்ல 8 வருஷம், சில பேங்க்ல 6.5 வருஷம், சில தனியார் நிறுவனங்கள்ல 5 வருடம், ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட சில தனியார் நிதி நிறுவனங்கள்ல 5 வருடங்கள், 4 வருடங்கள். அவங்களுக்கு அது ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் மரத்துக்கு சரி, ரொம்ப அதிகமா சொல்ல வேணாம், 4 வருஷமே எடுத்துக்குமே. ஆனா நம்மளுக்கு 153 மடங்கு, அதாவது 160, 160 வைங்க, அங்கங்க பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கணக்குக்காக சொல்றோம். 160 மடங்கு இந்த க்ரௌட ஜென்ரேட் பண்ணி, நல்லா புரிஞ்சுங்க, இந்த க்ரௌட ஜென்ரேட் பண்ணி க்ரௌடு வர 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 இந்த அமௌண்ட் மேல இருக்கவங்களுக்கு சென்ட் ஆகி அவங்க ரிசீவ் ஆகி ஒரு சைக்கிள் முடிஞ்சு திரும்பி ஒவ்வொருத்தரும் 8 ஐடியா ரீபத் எடுத்து திரும்பி புதுசா வந்தவங்கள மேல லிஃப்ட் பண்ணி அவங்களையும் 8 ஐடியா முடிய வச்சு அப்படியே கீழே ஒவ்வொருத்தரும் கீழே பிளேஸ்மெண்ட் ஆகி மேல இருக்குங்க வெளியேறி, கீழே இருக்கவங்க லிஃப்ட் பண்ணி மேல இருக்குங்க வெளியில வந்து மறுபடியும் கீழே வந்து லிஃப்ட் பண்ணி இப்படி ஒரு சைக்கிளா போகணும். எத்தனை சைக்கிள் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். நாட் ஒன்லி டிபெண்ட் ஆன் த மேன் பவர் மட்டும் நம்பி இருக்க கூடாது, சிஸ்டத்தையும் நம்பணும். அப்ப அந்த சிஸ்டத்துக்கு சப்சிக்வெண்டா பல திட்டங்களை தீட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி இது எல்லாமே மக்கள் டு மக்களா நடத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து சில சம்பவங்கள் எப்பயுமே நன்மை நோக்கி போகும்போது தீமைகள் வராமலாம் இருக்காது. வாழ்க்கையே அப்ஸ் அண்ட் டவுன் தான். அப்ஸ் தான் ஆப்போசிட் டவுன் இருக்கதான் செய்யும். பாசிட்டிவ் தான் நெகட்டிவ், நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவாவே இருக்க முடியாது. நான் பாசிட்டிவ் சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. கண்டிப்பா லைஃப்ல நம்ம ஏதாவது நெகட்டிவா மீட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த நெகட்டிவா ஓவர் கம் பண்ணி நம்ம பாசிட்டிவா மாறி இருப்போம். சோ நல்லதை நோக்கி நம்ம போகும்போது கண்டிப்பாக இடர்பாடுகள் வரதான் செய்யும். அதையும் உழைத்தறிந்து ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கி இருக்கோம். ட்ரஸ்ட் வந்தாலும் நம்ம கொள்கையில எந்த மாற்றமும் கிடையாது. நம்மளுடைய 5 திட்டங்களும் மக்கள் டு மக்கள் தான் பணம் போகும். ட்ரஸ்ட் வாங்கவே வாங்காது, ஒரு ரூபாய் கூட ட்ரஸ்ட் வாங்காது. ட்ரஸ்டும் ஒரு ஐடி போட்டு ஒர்க் தான் பண்ணும். நம்ம இந்த 5 ப்ராஜெக்டுக்கான பாதுகாப்பும் ஒரு ரெகுலேட்டிங் அமைப்பாக இந்த ட்ரஸ்ட் இயங்கும். எல்லா பணமும் மக்கள் டு மக்கள் தான். அப்போ ஒரு நன்றி கடனாக நம்ம போடுகிற திட்டத்துல வெளியில வரும்போது அவர்களுக்கு உடன்பாடு இருந்தால் நம்ம ட்ரஸ்டுக்கு டொனேஷனா அளிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வச்சு பல்வேறு திட்டங்களை நம்ம இயக்க போறோம். அதற்காக இந்த ட்ரஸ்டுக்கு 160க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், 350க்கும் மேற்பட்ட சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ், 300 பொதுக்குழு உறுப்பினர்கள், 27 செயற்குழு உறுப்பினர்கள், 7 ஆபீஸ் பேரர்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பாக நல்லதே நடக்கும்
மக்கள் நல அமைப்பு ட்ரஸ்ட் உருவாகி இருக்கு. இந்த ட்ரஸ்ட் மூலியமா நம்மளுடைய சாதனைகள் மிகப்பெரிய சாதனை அடைய போகிறோம். அதுல நம்பர் 1 இன்னும் 1 வருடங்கள்ல நம்ம ரிசர்வ் பேங்கின் அங்கமாக மாறப் போகிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கி நம்மளுடைய பயணம் செல்ல இருக்கிறது. அதற்கு தாய் யார் அப்படின்னா இந்த ஸ்பீடு கேஷ். இந்த ஸ்பீடு கேஷை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸை எடுத்து ரொம்ப சிம்பிளா அழகான டிசைன் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டா உங்ககிட்ட மே 4ஆம் தேதி நாங்க சப்மிட் பண்ணும்போது எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணும்போது இன்னைக்கு 14,900 ஐடிய தொட்டு இருக்குன்னும் போது இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது எப்படி இந்த சாதனை ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் பிளான். கிவ் ஹெல்ப், கெட் ஹெல்ப். ஃபர்ஸ்ட் கிவ் ஹெல்ப். எப்ப நீங்க பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க எப்ப பணம் தானமா வழங்குறீங்களோ கடவுள் உங்களுக்கு பணத்தை சேர்ப்பார். அதன் அடிப்படையில நம்ம கிவ் ஹெல்ப் ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் நம்ம ஹெல்ப் பண்றோம். அந்த 1000 ரூபாய் ஹெல்ப் பண்றதுனால நமக்கு கெட் ஹெல்ப் 2 பேர்கிட்ட இருந்து கிடைக்குது. அப்ப 2000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அதுல 500 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அந்த மீதி இருக்கிற 1500 கிவ் ஹெல்ப்பா நம்மளுடைய செகண்ட் லெவலுக்கு டொனேட் பண்றோம். அப்ப 1500 ரூபாய் நம்ம ஹெல்ப் பண்றோம். நம்ம என்ன ஹெல்ப் பண்ணமோ, நம்ம எதை நினைத்தோமோ அது நடக்கும். நம்ம எதை உருவாக்கணுமோ, நல்லதை உருவாக்கினா நமக்கு நல்லது நடக்கும். கெட்டதை உருவாக்குனா நமக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு பகவத்கீதை தேவையில்ல, குரான் தேவையில்ல, பைபிள் தேவையில்லை. சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடிய விஷயம், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மாற்றத்தை நோக்கி செல்லும் போது நினைக்கக்கூடிய விஷயம். இதற்கு கடவுளினுடைய உபதேசங்கள் தேவையில்லை, எந்த புனித நூல்களும் தேவையில்லை. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெடுதல் நினைச்சா கெடுதல் நடக்கும். நம்ம நல்லது நினைச்சோம், 1500 ரூபாய் டொனேட் பண்ணோம், நமக்கு 4 பேர்கிட்ட இருந்து 1500 ரூபாய் 6000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 2000 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் நம்ம அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் ஒரு ரீபத்தை இந்த இடத்துல சிஸ்டம் நமக்கு தருது. அந்த ஒரு ரீபத்து இமிடியட்டா கீழே வந்து எங்க கேப் இருக்கோ அங்க உக்காந்து மேல இருக்கவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ரெடியா நிக்குது. அடுத்தது நம்ம 2500 ரூபாய் டொனேட் பண்றோம். அப்ப 2500 ரூபாய் டொனேட் பண்றோமோ, எதை செய்தோமோ அதுவே நமக்கு ரிசீவ் ஆக கிடைக்குது. 8 பேர்கிட்ட இருந்து நமக்கு 2500 ரூபாய் கிடைக்குது. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிடைக்குது. இந்த 20,000த்துல 10,000 ரூபாய் நம்ம கடைசி டொனேட்டை நம்ம ஒரு நபருக்கு அனுப்புறோம். மீதி 10,000 ரூபாயில 6,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டும், நம்மளை அறிமுகப்படுத்த ஸ்பான்சருக்கு 2000மும் நமக்கு இங்க 2 ரீபத் கிடைக்குது. ஏற்கனவே ஒரு ரீபத் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. நிறைய ஐடிஸ் வந்துட்டு இருக்கும், ரீபத் ஐடி பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளை போல 2வது லெவல் முடிச்சவங்களோட ரீபத்தும் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும், புதுசா ஐடி வந்துட்டு இருக்கும். இப்படி வரிசையா அந்த ட்ரீல ஐடிஸ் உருவாகிட்டே இருக்கும்போது எங்க கேப் இருக்கோ அந்த நம்மளுடைய 2 ரீபத் ஐடியும் ரெடியா எல்லாரையும் தள்ளுறதுக்காக போய் பொசிஷன்ல போய் உட்காந்துக்கும் ஆட்டோ ஃபில்ட்ரியில. அடுத்து லாஸ்டா நம்ம எதை டொனேஷனா கொடுத்தோமோ 10,000 ரூபாய், அதே 10,000 ரூபாய் 16 பேர்கிட்ட இருந்து நமக்கு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் 1,60,000 ரூபாய் கிடைக்கும் போது 10,000 ரூபாய் ஸ்பான்சருக்கும் 5 ரீபத்து 5,000 ரூபாய் போக 1,45 நமக்கு இங்க ப்ராஃபிட்டா கிடைக்குது. இந்த 5 ரீபத்தும் நம்ம ஆக்டிவேட் பண்ற நேரத்தை பொறுத்து ஆட்டோ ஃபில்ட்ரியில உட்காரும். நீங்க 5 ரீபத்தை பொறுமையா பண்ணிக்கலாம்னா ஐடிஸ் தனித்தனியா தான் போய் உட்காரும். எப்ப நீங்க ஆக்டிவேட் பண்றீங்களோ உடனே அந்த 5 ரீபத்துக்கும் 5,000 ரூபாய் பணத்தை கட்டி நீங்க ஆக்டிவேட் பண்ணி யாருக்கு டொனேட் பண்ணுமோ டொனேட் பண்ணிட்டீங்கன்னா பிளேஸ்மெண்ட் உடனே போய் உட்காரும். நாளைக்கு பாத்துக்கலாம், இந்த 1,45 எண்ணிக்கிட்டு இருப்போம் கையில நினைக்க கூடாது. 1,45 எப்ப வேணா எண்ணலாம். ஆனா நீங்க கொடுக்குற 5 ரீபத்து உடனே ஆக்டிவ் பண்ற அந்த 5 ரீபத்து பல பேரை 1,45 எண்ண வைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். இமிடியட்டா நம்மளோட வேலை அந்த 5 ஐடியும் ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சென்ட் பண்ண போறதில்ல, நம்ம பணத்தை பொறுமையா எண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சந்தோஷமான சூழ்நிலையோடு ஒரு 1,45 பணமும் வாங்கிக்கிட்டு ஏற்கனவே வாங்கின 6,000 ப்ராஃபிட், 2,000 ப்ராஃபிட், 500 ப்ராஃபிட், இதையெல்லாம் சேர்ந்து 1,53,500 ப்ராஃபிட்டா வாங்கிக்கிட்டு நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு நன்றியாக ஒரு 12,500 ரூபாய் இந்த சிஸ்டம் மூலியமா நம்ம கொடுக்க வைக்கிறோம்.
இது இல்லாம 8 ரீபர்த் நமக்கு வருமானத்தை தரத்துக்காக களத்துல தயாராக இருந்தாலும் நம்மை போன்ற அனைவரும் வாங்குவதற்காக ஒவ்வொரு 8 ரீபர்த்தும் அடுத்த லெவல புஷ் பண்றதுக்காக தயாரா இருக்கு. ஸோ நம்மளுக்கு செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், தேர்ட் சைக்கிள், ஃபோர்த் சைக்கிள், அது நான் ஸ்டாப். அது சார் ஜென்ரேஷனா சொல்றீங்களே, யார் இருப்பா? இருக்கலாம். 630 பேர் இருக்கீங்க. இந்த 630 பேருனோட ஜெனரேஷன்ஸ் கண்டிப்பா இதை கொண்டு போவாங்க. நம்மளால ஒரு 10 வருஷம் இதை கொண்டு போக முடியுமா? மக்கள் டு மக்கள் ஒரு அமைப்பா இருந்து நம்ம ஒரு பைசா கூட சர்வீஸ் சார்ஜ், ஒரு பைசா கூட நம்ம பேவர்ட் போடாம எல்லாமே மக்கள் டு மக்களா நடந்து கொண்டு போக முடியாதா என்ன? ஏன் கொண்டு போக முடியாது? பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் தீக்காவா மாறி அறிஞர் அண்ணா கைக்கு போய் திமுகவா மாறி, அதிலிருந்து அறிஞர் அண்ணா கிட்ட இருந்து திரு கருணாநிதிக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின், இப்படி வாழையடி வாழையா தான் போகும். அதே போலதான் அதிமுகவும். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த கட்சி இன்று ஜெயலலிதா, எடப்பாடி, இன்னும் யார் வேணாலும் வரலாம், அந்த கட்சி அழியாது, நம்மளுடைய சிஸ்டம் அழியாது. இன்னைக்கு நம்ம 630 பேர் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு 5,30,000 பேர் இந்த சிஸ்டத்தை கொண்டு போவாங்க. எழுதி வச்சீங்க. எங்க தொய்வு ஏற்பட்டாலும் தூக்கி நிறுத்துற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கு. கடவுள் நம்ம அந்த சக்தியை கொடுத்திருக்காரு. எவ்ரி மேன் ஹேஸ் சம் எனர்ஜி, எவ்ரி மேன் ஹேஸ் நாலேஜ். எல்லாருக்குமே, இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைவருக்கும் அறிவு உண்டு. நாம் பயன்படுத்துவதில்லை. சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் அறிவை பயன்படுத்தினா எளிதில் வெல்ல முடியும். அதனால நிச்சய வெற்றி உண்டு. இதனை நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி வாழையடி வாழையா எடுத்துக்கிட்டு போவாங்க. சரிங்க சார், எப்படி சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட் சொல்றீங்க, இதை எப்படி சார் கொண்டு போக முடியும்? இன்னைக்கு 15,000 ஐடி வந்திருக்கு, சந்தோஷம். இது எப்படிலாம் நமக்கு பாசிபிலிட்டிஸா இருக்கும் சார்? பாசிபிலிட்டிஸா இது எப்படிலாம் நம்ம கொண்டு போக போறோம் அப்படின்றத ஒரு சின்ன கலந்துரையாடல் மூலியமா, கலந்துரையாடல்ல நான் உங்ககிட்ட பேச, நீங்க என்கிட்ட பேசலாம் நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை இப்ப நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துங்க. நான் ஜூன் மாசம் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு கற்பனையா இமேஜினரியா வச்சுங்க. யாரோ ஒருத்தர் ஜூன் மாசம் சேர்றாரு, அவர் 5 மெம்பர்ஸ அறிமுகப்படுத்துறாரு. இதனுடைய ஹீரோ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஸ்பான்சர் இன்கம். ஒரு சைக்கிள் இன்கம் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் இன்கம் அள்ளிக்கிட்டு போலாம். எவ்வளோ ரெஃபரல் கொடுக்குறோமோ அவ்வளோ ரெஃபரலுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வருமானம். ஏன்னா இது கிரவுட் ஃபண்டுன்ற அர்த்தம் தெரியாம ஸ்பான்சருக்கே இன்கம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா கிரௌட கொண்டு வர்றது ஸ்பான்சர் தான். அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்க வைக்கணும். அதனால முக்கியத்துவம் ஸ்பான்சர். ஸ்பான்சர் இன்கம். அப்ப ஜூன் மாசம் 5 மெம்பரோடு நான் 5 ரெஃபரல் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன வருமானம் அப்படின்னா 300 ஐடி டெய்லி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்குவோம். 300 ஐடி வந்தா என்னுடைய கால்குலேஷன் கிட்டத்தட்ட 95% கரெக்டா இருக்கும். அதன் அடிப்படையில என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் செப்டம்பர்ல கிடைக்கும் 500 ரூபாய். சாரி, என்னோட செகண்ட் லெவல் செப்டம்பர்ல வரும். என்னுடைய ஸ்பான்சர் அந்த 5 பேருக்கும் நான் சொல்றேன். இப்ப நான் பேசுறது ஸ்பான்சர் இன்கம். நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க, ஸ்பான்சரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அந்த டாபிக்ல. அப்புறம் ஒவ்வொன்றா வரேன் நான். அப்ப பாத்தீங்கன்னா 5 × 500, 5 × 500 பாருங்க, 2,500 ரூபாய் கிடைக்கும். என்னுடைய 5 பேரும் ஜனவரி மாசம் 3rd லெவல் வாங்குவாங்க. அப்ப எனக்கு ஸ்பான்சர் இன்கம் அவங்கள அறிமுகப்படுத்தினால அவங்க 3rd லெவல் வாங்கும்போது எனக்கு 2,000 கிடைக்கும், 10,000 கிடைக்கும். ஜூன் மாசம் அவங்க 4th லெவல் வாங்குவாங்க. அதாவது 300 ஐடிக்கு 1 இயர் நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க 4th லெவல் ரீச் பண்ணும்போது எனக்கு அவங்க கிட்ட இருந்து 50,000 கிடைக்கும். ஸோ எனக்கு 62,500 ரூபாய் கிடைக்கும். அப்ப என்னுடைய இன்கம் பாருங்க, என்னுடைய சைக்கிள் இன்கம் 1,53,500 நான் முடிச்சிருப்பேன். என்னுடைய ஸ்பான்சர் இன்கம் 62,500. என்னுடைய ஸ்பான்சருடைய ரீபர்ட்ல இருந்து எனக்கு ஒரு 12,500 ரூபாய் கிடைச்சிருக்கும். என்னுடைய செல்ஃப் ரீபர்த் மூலியமா எனக்கு 6,000 கிடைச்சிருக்கும்.
சோ எனக்கு 2,34,500 எனக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும் இந்த 1 இயர்ல. 5 ஐடி போறது மூலியமா. அப்ப எனக்கு மந்த்லி கால்குலேஷன் 19,541 66 காசு வருது. என்னுடைய பொறுமை, இந்த சிஸ்டத்துல நான் பண்ற பிலீவ், நம்பிக்கை, ஒரே ஒரு 1000 ரூபாய் எனக்கு மாசம் 19,541 தந்திருக்கு. நான் 5 பேரை ரெஃபர் பண்ணதுனால. அடுத்து 12 பேரை ரெஃபர் பண்ணா எனக்கு செகண்ட் லெவல்ல 6,000 ரூபாய் கிடைக்கும் ஸ்பான்சர் இன்கம். எனக்கு தேர்ட் லெவல்ல 24,000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு ஃபோர்த் லெவல்ல 1,20 கிடைக்கும். டோட்டலா எனக்கு 1,50,000 கிடைக்கும். அப்ப என்னோட சைக்கிள் இன்கம் 1,53,500. 12 பேரை நான் ஸ்பான்சர் போட்டதுனால 1,50. என்னுடைய ஸ்பான்சர் ரீபர்த் மூலியமா எனக்கு 30,000 கிடைச்சிருக்கும். என்னுடைய செல்ஃப் ரீபர்த் மூலியமா 6,000 கிடைச்சிருக்கும். இது எல்லாமே நான் போட்ட 12 ஐடினால எனக்கு இவ்வளவு வருமானம். 3,39,500 ரூபாய். அப்ப எனக்கு 12ஆல வகுத்தோம்னா 28,291 ரூபாய் எனக்கு மாசம் கிடைச்சிருக்கு. வெறும் 1000 ரூபாய இந்த சிஸ்டத்தை பிலீவ் பண்ணி நான் 12 பேரை போட்டதுனால, நான் 12 பேர் போடுறதுக்கு காரணம் இந்த சிஸ்டமே நான் நம்புறேன். ஏன் நான் கிரிப்டோ நம்ப கூடாது? இதை விட ஃபாஸ்டா கிரிப்டோ வருமே. அதனால நான் 12 பேரை போட்டேன். அதனால நான் ட்ரஸ்ட்லயும் மெம்பர் ஆனேன். அப்ப அந்த 12 அப்படின்றது ஒரு வருடத்தை குறிக்கும் சொல், 12 மாதங்களை குறிக்கும் சொல். அந்த 12க்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அப்ப எனக்கு மாசம் 28,290 ரூபாய் வருமானம் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு 3,39,500 கிடைச்சிருக்கு. இல்ல, நான் சிஸ்டம் மேனேஜர் ஆகணும், அப்ப நான் 25 மெம்பரை போடுறேன் அப்படின்னா, அப்ப எனக்கு செகண்ட் லெவல்ல 12,500 கிடைக்குது. தேர்ட் லெவல்ல 50,000 கிடைக்குது. ஃபோர்த் லெவல்ல எனக்கு 2 லட்சம். மொத்தமா 3,12,500 எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப வருமானம் பாருங்க, 25 ஐடி போடலாமா? சைக்கிள் இன்கம் அதே 1,53,500 தான். என்னுடைய ஸ்பான்சர் இன்கம் மூலமா எனக்கு 3,12,500 கிடைச்சிருக்கு. ஸ்பான்சர் ரீபர்த் மூலியமா 62,500 கிடைச்சிருக்கு. செல்ஃப் ரீபர்த் எனக்கு 6,000 ரூபாய். செல்ஃப் ரீபர்த் 6,000 ரூபாய் பாருங்க, எல்லாத்துலயும் மாறாது, அப்படியேதான் கொடுத்துருப்பாரு. ஆனா ஸ்பான்சர் ரீபர்த் பாருங்க மாறி இருக்கும். 2,500 ரூபாய் கிடைக்கும் ஸ்பான்சர் ரீபர்த் மூலியமா நமக்கு. அது 25 பேரா இருந்தா நமக்கு 62,500 கிடைக்கும். மொத்தம் 5,34,500 ரூபாய் எனக்கு ஒரு வருஷத்துல வருமானம் வந்திருக்கும். அதை மந்த்லி இன்கமா டிவைட் பண்ணா 45,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். சோ எனக்கு 50 மெம்பர்ஸ் நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன். எனக்கு செகண்ட் லெவல்ல 25,000, தேர்ட் லெவல்ல 10,000, ஃபோர்த் லெவல்ல 50,000, சாரி 5 லட்சம், தேர்ட் லெவல்ல 1 லட்சம். டோட்டலா எனக்கு 6,25,000 கிடைக்கும். இப்ப நம்மளோட மொத்த வருமானம் பாருங்க, 50 ஐடி போறதுனால சைக்கிள் இன்கம் 1,53,500, ஸ்பான்சர் இன்கம் 6,25,000, ஸ்பான்சர் ரீபத் 1,25,000, செல்ஃப் ரீபத் 6,000, எனக்கு 9,09,500 ரூபாய் கிடைக்குது. மாசம் எனக்கு 75,790 ரூபாய் கிடைக்குது. நான் சிஸ்டம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா 100 ஐடியா கொடுத்தோம்னா எனக்கு செகண்ட் லெவல் 50,000 கிடைக்கும். என்னுடைய 100 நபர்களும் தேர்ட் லெவல் வாங்கும்போது எனக்கு 2 லட்சம் கிடைக்கும். என்னுடைய 100 நபர்களும் ஃபோர்த் லெவல் வாங்கும்போது எனக்கு 10 லட்சம் கிடைக்கும். எனக்கு மொத்தமா 12,50,000 கிடைக்கும். என்னுடைய வருமானம் பாருங்க, 12,50,000 கிடைக்கும். என்னுடைய வருமானம் சைக்கிள் இன்கம் 1,53,500, ஸ்பான்சர் இன்கம் 1,250, ஸ்பான்சர் ரீபத் 2 லட்சம், செல்ஃப் ரீபத் 6,000, டோட்டலா 16,59,500 கிடைக்கும். என்னுடைய மாச வருமானம் 1,38,000 ரூபாய். சோ ஜூன்ல இருந்து ஜூனுக்குள்ள ஒரு நாளைக்கு 300 ஐடி வந்தா எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் நான் எவ்வளவு ஐடி போடுறனோ அதை பொறுத்து. சரி, அடுத்தது என்ன நடக்கும்? அப்ப முதல் இயர் நமக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கத்தை கொடுத்திருக்கு. நான் அதனாலதான் சொன்னேன் 2025 உங்களுக்கு கோல்டன் இயரா இருக்கணும். லட்சங்களை தாண்டுறோம், பல லட்சங்களை வந்து ஜூனுக்குள்ளேயே நம்ம கொண்டு வரோம். ஜூனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க.
8 ரீபத்துல ஜூனுக்கு மேல 8 ரீபத்துல இதை நான் கிளிக் பண்றேன் பாருங்க. 3 ரீபத்துக்கு தான் நான் கால்குலேட் பண்றேன். ஏன் தெரியுங்களா? ப்ராக்டிக்கலா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் லெவலே நமக்கு ஒரு ரீபத் ரெடி ஆயிடுதா? பின்னாடி போய் ரெடியா இருக்கா? தேர்ட் லெவல் நம்ம வாங்கிட்டு 2 ரீபத் ரெடி ஆயிடுதா? ஆனா அந்த சைக்கிள் முடிகிற 5 ரீபத் கொஞ்சம் லேட்டா வரும். அதுக்கும் வருமானம் வரும். ஆனா நான் அதை விட்டுட்டேன், கால்குலேஷனே கொண்டு வரல. அது வரும்போது வரட்டும். எப்பயுமே மினிமம் கால்குலேஷன் போடணும். அப்படியே எல்லாத்தையும் கால்குலேஷன் பெருசா போட்டு இவ்வளவு வரும் அப்படின்னு ப்ராக்டிக்கலா என்ன நடக்கும்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 3 ரீபத், அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, 2,34,500 கிடைக்கும்னு சொல்லிட்டு 5 ஐடி போட்டா, அப்ப செகண்ட் இயர் ஜூனுக்கு மேல நமக்கு பாத்தீங்கன்னா 7,03,500 கிடைக்குது. ஏற்கனவே ஒரு 2,34. அப்ப அடுத்த சைக்கிள்ல ஒரு 6 மாசத்துல 12 18வது மாசத்துல நம்மளுடைய இலக்கு வெறும் 5 ஐடியா போட்டா 10 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம். கிரிப்டோல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். நான் சொல்றது மினிமம் ஐடி போடுறவங்களோட ஹிஸ்டரிய சொல்றேன். அடுத்தது 12 ஐடி போட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 ரீபத்து மூலியமா 10,18,500 கிடைக்குது. 5 ரீபத்து மூலியமா அப்ப எவ்வளவு வரும்னு நினைச்சு பாருங்க. நான் 5 விட்டுட்டேன் நண்பர்களே, வெறும் 3 மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், 8 பத்தி பேசல. 3 ரீபத்துக்கு 10,18,500 கிடைக்குது. அதாவது போன வருஷம் 4 லட்சம் 3 லட்சம் கிடைச்சது, இப்போ ஒரு 10 லட்சம், கிட்டத்தட்ட 14 லட்சம். அடுத்து 25 மெம்பர் போட்டவங்களுக்கு 16 லட்சம் ரூபாய் கிடைக்குது வெறும் 3 ரீபத்துல. 50 மெம்பர் ரெஃபரல் பண்ணவங்களுக்கு 27 லட்சம் வெறும் 3 ரீபத்து மூலியமா. அடுத்தது 100 மெம்பர் போட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் 3 ரீபத்து மூலியமா. அடுத்த 3 ரீபத்துக்கு இன்னொரு 50 லட்சம், இன்னொரு 2 ரீபத்துக்கு 35 லட்சம், 50 லட்சம் 50 லட்சம் 35 லட்சம். நான் கூட்ட மாட்டேன், நீங்க கூட்டிக்கீங்க. இது நான் 300 ஐடிக்கு சொல்ற கணக்கு. 2 வருடங்கள்ல நம்ம லட்சத்துக்கு லட்சாதிபதி. அதை எப்ப அடைவோமோ அன்னைக்கு நான் சொல்லுவேன் கோடீஸ்வரன். அது வரைக்கும் நான் கோடீஸ்வரன் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். அது நெட்வொர்க்ல சும்மா பேசுவாங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பல லட்சங்களுக்கு லட்சாதிபதி ஆக போறோம். லட்சம் தான் லட்சியம். லட்சத்தை தொட்டா அடுத்ததை தொடுவோம். எவரெஸ்ட் சிகரம் ஏறவங்க யாரும் 8,848 மீட்டர் திங்க் பண்ண மாட்டாங்க. முதல் 100 மீட்டர் தான் திங்க் பண்ணுவான், அடுத்த 500 மீட்டர் திங்க் பண்ணுவான். அதுதான் சக்சஸ். சும்மா மீட்டிங் கோட்டு போட்டுக்கிட்டு கோடி கோடி பேசுறது வேஸ்ட். பிளான் பண்ணுங்க, எளிமையா பிளான் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களும் இந்த 5 கான்செப்ட்லயுமே 5 ப்ராஜெக்ட்லயுமே ஸ்பான்சர் தான் ஹீரோ, ரீபத் தான் ஹீரோ. 2வது ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்பீடு கேஷுக்கு தாயை அவமதிக்க கூடாது. தாய் தான், தாயின் சிறந்தது கோயில் இல்லை. கண்டிப்பா ஸ்பீடு கேஷுக்கு ஐடிஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் மக்கள், ஒரு பக்கம் மத்த ப்ராஜெக்ட் ஐடியா ஸ்பீடு கேஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் சரி, ஸ்பீடு கேஷ்ல வர்ற வருமானம் வரை, இன்னைக்கு வருமானம் கம்மியா இருக்கலாம், நாளை நாளை மறுதினம் அதுக்கு அடுத்த வருடம் ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஸ்பீடு கேஷ் காப்பாற்றும். சில பேர் ஸ்பீடு கேஷ் அப்படி சாதாரணமா நினைக்கலாம், வேற 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 லெவல் அது. திருப்பி சொல்றேன், நான் ஒவ்வொரு மார்னிங் மீட்டிங்ல சொல்லுவேன், ஈஸி சேர்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம அப்படியே மொபைல் அசால்ட்டா பார்த்துட்டு இருக்கலாம். அந்த நாள் வரும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. சோ இது மட்டும் இல்லாம 2024 இருந்து 2025 ஜூனுக்குள்ள 12 ஸ்பான்சர் போட்டா 5,97,500 கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பீடு கேஷ்ல 3,39 சொல்லியிருந்தேன். கிரிப்டோ மூலியமா ஒரு 2,58,000 கிடைக்கும். 12 ஸ்பான்சர், இதுல 4 ஸ்பான்சர் கொடுத்தவங்களுக்கு. அப்ப 3 ரீபத் வேலை செஞ்சா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், 3 ரீபத் போட்டா 10,18,500 கிடைக்கும். கிரிப்டோ மூலியமா 4 ரீபத்துக்கு தான் நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். கிரிப்டோல பாத்தீங்கன்னா 5 ரீபத்து, 5 25 மாறும். ஆனா நான் கிரிப்டோல கணக்கு 4 ரீபத்து, அடுத்தது பாருங்க 16 ரீபத் தான் போட்டிருக்கேன். மினிமம் கால்குலேஷன்.
அப்ப அந்த 4 ரீபத்துக்கு கிரிப்டோல ஒரு 10 லட்சம், ஸ்பீடு கேஷ்ல ஒரு 10 லட்சம், கிட்டத்தட்ட 20 லட்சம் நமக்கு ஜூன் 26க்குள்ள கிடைக்கும். நான் சொல்றது நம்மளுடைய வருமானத்துல 40% பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் 100% பேசவே இல்லை ஆரம்பத்துல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுங்க. சோ அந்த நேரத்துல ஜனவரி 17 நம்ம 2025 நம்ம ஆரம்பிக்கிற பவர் சொல்யூஷன் தேர்டு ப்ராஜெக்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருப்போம். அப்ப 2025 டு 26ல நம்மளுடைய வருமானம் வேற லெவலு. அங்கேயே நம்ம ஸ்பான்சர் இன்கம், மத்த ப்ராஜெக்ட் இன்கம் எல்லாம் சேர்ந்து நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருப்போன்றது இதுல நீங்க பார்த்தா தெரியும். சோ 2027ல நாம் யார், ஹூ வி ஆர், நாம் யார், ஒவ்வொருத்தரும் கேட்கணும். நாம், நான் யாருன்னு சொல்லிடவே சொல்லிடாதீங்க. இது ஒரு குடும்பம். நாம் யார் என்றதை நிரூபிக்க போறோம். வருமானம் இல்லாம இல்ல, வருமானங்களோடு. சரிங்க சார், 1 வருஷம் காத்திருக்கணுமா அப்படின்னு ஒரு 10% பேர் கேட்கறாங்க. 90% சார் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல சார், ஒரு 1000 ரூபாய் இவ்வளவு ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதற்காக சில நேர்மறையான எண்ணங்களோடு சில விளக்கங்களை நான் இப்ப உங்களுக்கு தரப்போறேன். இப்ப 300 ஐடியா இருந்தா 12 மாசம், 150 ஐடியா இருந்தா 14 மாசம், 500 ஐடியா இருந்தா 8 மாசம், 1000 ஐடியா இருந்தா 5 மாசம், நான் 6 மாசமே சொல்றேன். ஒரு நாளைக்கு 1000 ஐடி வரணும். 1 லட்சம் ஐடி கொண்டு வரப்போது உறுதி. ஆனா எல்லா லீடருமே 900 லீடர்ஸ் இருக்காங்க. எல்லா லீடருமே நம்பிக்கை பாதியும், நம்பிக்கை கொஞ்சம் குறவும், ஆனா ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோடு ஸ்பீடு கேஷ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 900 லீடர் ஒரு ஐடி டெய்லி கொடுத்தாலே 1000 ஐடி அசால்ட்டா வரும். வரும், அந்த நாள் கண்டிப்பாக வரும். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, எவ்வளவோ கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா 150 ஐடி குறையாம வந்துகிட்டு இருக்கனால தான் இந்த 50 நாள்ல இவ்வளவு ஐடிஸ் வந்திருக்கு. இதுதான் ஸ்பீடு கேஷின் வெற்றி. 1000 என்பது ஒரு 4-5 மாதத்திற்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடியது. என்னுடைய ஆசை இன்றைக்கு வராதா, எல்லாரும் வேகமா வாங்கணுமே அப்படின்னு ஒரு இயல்பான ஆசை. நான் வாங்கிட்டேன், எல்லாரும் வாங்கணும். அப்போ ஒரு 1000 ஐடி வந்தா ஒரு நாளைக்கு 4 பேர் வெளில போவாங்களே, 4 பேருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்த்துவாங்களே, அவங்க வாழ்த்தும் போது எவ்வளவு குடும்பங்கள் நல்லா இருக்கும். இதுக்காக உழைச்சவங்க குடும்பம், அவங்க ஒருத்தர் ஐயா தெய்வம் வந்துச்சு சாமி அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற 14,000 பேருக்கும் அது போய் சேரும். நாம் செய்த பாவங்கள் நிறைய மறையும், ஒன்னொன்னா மறையும். க்ரௌட் ஜென்ரேட் பண்ணணும். க்ரௌட் ஜென்ரேட் பண்ணாம என்னைக்கு வரும் கேட்கறதுல எந்தவித அர்த்தமும் இருக்காது. அதற்காக தான் அடுத்தடுத்த திட்டங்கள். 360 சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ், 160 ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், 32 டீச்சர்ஸ், 30 டாப் லீடர்ஸ் குரூப், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் குரூப், கஸ்டமர் கேர். இவ்வளவு பேரும் சம்பளம் வாங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பளம் எப்படி தர முடியாது, கம்பெனியா? ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். கிவ் ஹெல்ப், கெட் ஹெல்ப். இதை நோக்கி எல்லாரும் ஒன்னா பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்காக அட்மின் ரிப்போர்ட்டை நான் இப்ப உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ரியலா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க.
ஸோ 7484வது நபர், அதாவது 14/6 ஜாயின் பண்ணவங்க ரிசீவ் கோடு ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் கோடு பண்ணிட்டு இருக்காங்க. 1813 ஜாயின் பண்ணவங்களுக்கு செகண்ட் லெவல் வந்துகிட்டு இருக்கு. 4/5 போனவங்களுக்கு தேர்ட் லெவல், அதாவது 232வது நம்பர் தேர்ட் லெவல் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ மே 4 14வது நபர் ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப டேட் வைஸ் ஐடி கவுண்ட் பாருங்க. இன்னைக்கு 24ஆம் தேதி 177 ஐடி வந்திருக்கு. 26 ரீபத் வந்திருக்கு. மொத்தம் 12,697 ஐடியும் 2,271 ரீபத்தும் வந்திருக்கு. பாருங்க, 12,697 ஐடியும் 2,271. இதெல்லாம் நீங்க பார்த்திருக்க முடியுமா வாழ்க்கையில? நேர்மையான சிஸ்டம்ன்றனாலதான் இவ்வளவு ரீபத் வந்திருக்கு. ஸோ 12,000, 14,000, 14,700, 14,971, கிட்டத்தட்ட 9, 7, 16, 68, 14,968. இன்னும் 32 ஐடி வந்தா நான் வெற்றிகரமான 15,000 ஐடியை கொண்டாடலாம், செலிப்ரேட் பண்ணலாம். அப்ப 12,697க்கு 2,271ன்றது என்ன பர்சன்டேஜ் நான் சொல்றேன். ஏற்கனவே நான் அட்மின் ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு பர்சன்டேஜ் போட்டு காட்டினேன். பாருங்க, 177 ஐடி. நேத்து பாருங்க 139 ஐடி. அதுக்கு பாருங்க 99 ஐடி, 93 ஐடி. ரீபத்து பாருங்க எவ்வளவு வேகமா வருது பாருங்க. 66, 45, 38, 22 எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது பாருங்க. அதை தான் சொல்றேன். 1,00,000 ஐடி வரும்போது கிட்டத்தட்ட 50% ரீபத்து இத மிகப்பெரிய வேகமா சுழல வைக்கும். அது இல்லாம 1,00,000 ஐடி வந்தா அதை ரிவர்ஸ் ப்ராசஸ்ல எப்படி கொண்டு போறதுன்றது நமக்கு தெரியும். அதனால இத நான் ஸ்டாப்பா கொண்டு போலாம். ஆனா நம்மளுடைய ஐடி மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகமாக வர வேண்டும். எல்லாரும் வாங்கணும். அப்படின்னும் போது நீங்க எல்லாரும் இறங்கி, எல்லா லீடரும் இறங்கி ஒர்க் பண்ணணும். உங்களால முடிஞ்ச ஒரு ஐடி 2 ஐடி. சார், ஒரு ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. சத்தியமா சொல்றேன், யாருமே சரி டக்கு டக்குன்னு காரு, டூ வீலர் எல்லாமே நிறுத்துருவீங்க. நிறுத்தி இறங்கி ஓடுவீங்க. அதுதான் சார் ஹியூமானிட்டி. இங்கேயும் அந்த மனித பண்பு தேவை சார். கிரௌடு வரணும் சார், கொண்டு வரணும். அதற்காக சிறிதளவு என்னுடைய பங்கு என்ன? நான் இதுல சேர்ந்துட்டேன், 2 ஐடி கொடுக்கணும், இல்ல 3 ஐடியா கொடுக்கணும். நான் நல்ல லீடர், ஒரு 6 ஐடி கொடுப்போம். ஏன் 12 ஐடி கொடுத்து ட்ரஸ்ட்டுக்குள்ள போவோமே. ட்ரஸ்ட்ல நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பாக நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் இறங்கி களத்துல இறங்கி அடிக்கணும் சார். உங்க ஐடி சீக்கிரம் பணம் வாங்கிட்டு வெளில வரணும் சார். அடுத்தவங்களை ஏன் சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடுத்தவங்க உழைப்பான ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? சோ மிகப்பெரிய வெற்றியை அடைய போறோம். கிரிப்டோ 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் முறையாக உலகத்திலே யாரும் பண்ணாத விஷயம் கிரிப்டோல பண்ணியிருக்கோம். கிரிப்டோல பண்ணியிருக்கோம். போர்டு பிளான் கொண்டு வந்திருக்கோம். அந்த போர்டு பிளான்ல சார் 7 போர்டு ஹெவன். அந்த 7 போர்டு ஹெவன்ல இப்ப நீங்க 4வது போர்டுல ஒரு $5,000, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு $5,000 ஏர்ன் பண்றீங்க. $5,000 கிட்டத்தட்ட 4,5 லட்ச ரூபா. அந்த நேரத்துல உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது. உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. உங்க உழைப்பதான் நீங்க நம்புவீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. அப்ப அந்த 4வது லெவல் 5வது லெவல் போர்டு வரத்துக்கு ஒரு 6 மாசம் ஆகலாம். 5வது போர்டு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இங்க இருந்து கேரி ஓவர் ஆகும். அப்ப நாங்க ஒரு ஆப்ஷன் வைக்கிறோம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க போறீங்களா, இல்ல அடுத்த போர்டு தொடறீங்களா? அப்ப அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அந்த பணம் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு வரும். இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க சார். பணத்தை கேரி ஓவர் பண்ணி 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 அதுல டிடிஎஸ், அதுல சர்வீஸ் சார்ஜ், அதுல எவ்வளவு ஆட்ட போடலாம் அப்படின்னு நினைக்கிற சமூகத்துல இருக்கிற நம்ம மக்களுக்காக ஒரு பணம் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. எப்ப வேண்டுமானாலும் நீங்க உங்க பணத்தை எடுத்துட்டு வித்ட்ரா பண்ணி போலாம்.
இந்த மாதிரி 7-8 விஷயங்கள் அந்த கிரிப்டோல கொட்டி கிடக்குது சார். 1000 ஐடி வந்தா ஸ்பீடு கேஷ்ல ஒருத்தர் வெளில வரலான்ற நிலைமையை மாற்றி நீங்க 380 பேர் வந்தா ஒருத்தர் வெளியில வரலான்ற நிலைமையை மாத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல அப்டேட் ஆயிடும். சாஃப்ட்வேர் சார் வந்துட்டானா ரிலீவ் ஆயிட்டான்னா அடுத்தது அதுதான் மிகப்பெரிய மீட்டிங் நடக்கும் அன்னைக்கு. கிரிப்டோல நம்ப மாட்டீங்க, 150 பேர் வந்துட்டாலே ஒருத்தர் வெளில வராங்க சார் 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு. சார் இது நினைச்சா நிறைய உள்குத்து வைக்கலாம், புல்லிங் பாயிண்ட்ஸ் வைக்கலாம், புஷிங் பாயிண்ட்ஸ் வைக்கலாம். எதுக்கு நம்ம உழைச்சி நம்ம கஷ்டப்பட்டு பிளான போட்டு இவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும்னு நினைக்கலாம். எவ்வளவு வெகு எளிதாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதை நோக்கி பயணம் பட்டு. 3வது பிளான் பாத்தீங்கன்னா 5 ஃபேக்டரியில எவ்வளவு வருமானம் வருமோ அதே வருமானத்தை ஒரு ஃபேக்டரியில இருந்து எப்படி எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து உழைப்பு அதே உழைப்பு தான், ஆனால் வருமானம் அதிகம். அந்த மாதிரிதான் எம் பவர் சொல்யூஷன்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஜனவரி 17 ரிலீஸ் ஆகும். கிரிப்டோல இருந்து ஸ்பீடு கேஷுக்கு ஐடி போகும், எம் பவர்ல இருந்து ஸ்பீடு கிரிப்டோக்கு ஐடி போகும், ஸ்பீடு கேஷுக்கு ஐடி போகும். ஒரு சர்க்கிள் சார். இந்த சர்க்கிள் 5 ப்ராஜெக்டையும் உட்கார வைக்கிறோம். இந்த 5 ப்ராஜெக்டும் அந்த சர்க்கிளை சுத்திக்கிட்டே இருக்கும் சார். நம்மளை நம்பி வந்தவங்க பணம் வாங்குற வரைக்கும், வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும், வாங்கிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும் சார், நிக்காது சார். சார் பிலீவ் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு, அதாவது எப்படி சொல்றது, நாங்க ஒரு 30 பேர் இதுக்காகவே ஏதாவது சாதிக்கணும், எவ்வளவு விட்டாச்சு, சாதிக்கணும், எவ்வளவு அசிங்கப்பட்டாச்சு பப்ளிக்ல. ஏமாத்தல. சூழ்நிலை கைதிகள். அதுல இருந்து வெளில வரணும். அதற்கு நேர்மறையான எண்ணங்களும் வெளிப்படைத்தன்மை இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பிளான் மக்களுக்காக இருக்கணும், நிறுவனத்துக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு இன்னோவேட்டிவான ஸ்பீடு கேஷை உருவாக்கி அதிலிருந்து பல ப்ராஜெக்டுகளை உருவாக்கி எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இலக்கோடு கனவுகளோடு அந்த கனவு நிறைவேறும் நாளை எதிர்நோக்கி கொண்டு பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். உங்களுடன் ஒத்துழைப்போடு ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஜூம் மீட்டிங் வாங்க, 2 பேரை உட்கார வைங்க, மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க. இனிமேல் யோசிக்காதீங்க. இன்னும் ஒரு வாரத்துல இந்த புது கோடிங் பண்ண உடனே அன்லிமிட்டெட் ஐடி போடலாம். இப்ப நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு ஐடி தான் போட முடியும். ஏன்னா ஸ்பான்சர் நிறைய தப்பு பண்றாங்க. 1000 ரூபாய் டொனேட் பண்ணாம ஐடி போட்டதுனால இன்ஆக்டிவ் ஐடியா மாறி அது பாக்யராஜ் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அது எந்த ஸ்பான்சர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால ஒரு ஐடிக்கு மேல அதை ஆக்டிவேட் பண்ணாதான் மறு ஐடி போட முடியும். அப்படி இன்னைக்கு 150 ஐடி உழறதுக்கு காரணம் நம்மளும் தான். இப்ப ஓபன் பண்ண 300 ஐடி வரும். நான் ஐடி கம்மியாவது நான் ஃபீல் பண்ணி சொல்லல, வந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா. சந்தோஷமா தான் சொல்றேன். இந்த 50 நாள்ல 15,000 ஐடின்றது சாதனை இல்லையா? உங்க மனசுல கை வச்சு ஒவ்வொருத்தரும் சொல்லி பாருங்க. உங்க கூட நாங்க இருக்கிறோம் சார், கடைசி வரைக்கும் இருப்போம். நீங்க எங்களோட கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? உங்க மனசுல இருந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில நீங்க உங்க சாட் மெசேஜா அனுப்புங்க. அது எல்லோருக்கும் ஒரு புரிதலை கொடுக்கும். எல்லோருக்கும் ஐடி கொடுக்கறத ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும். எனக்கு மோட்டிவேட்டர் நீங்க தான், உங்களுக்கு மோட்டிவேட்டர் நான் தான். இதுக்கு இடைத்தரக தேவையே இல்லை. இந்த 600 பேருக்கும் 600 பேருமே மோட்டிவேட்டர் தான். இந்த 600 பேருமே ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வெற்றியை அடையணும். நம்மளுடைய ஒவ்வொரு திட்டங்களும் சீராகவும் செம்மையாகவும் செயல்படுத்தணும். அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு யாரு பைசாவையும் நம்ம 1 ரூபாய் கூட ஏமாத்தக்கூடாது. ஒரு 1000 நம்ம தருதாலும் உடனே சென்ட் பண்ணிடணும். ஒரு 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணாலும் உடனே கேட்டு நம்மளுடைய உரிமையை பெறணும். எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் அந்த உரியவருக்குரிய பணத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சில பேர் 2-3 பேர் நான் நோட் பண்ணிட்டு வரேன், பணம் எல்லாம் வந்தாதான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. தவறு. சிஸ்டம் டொனேஷன் அமௌண்ட் வந்தா டொனேஷன் தான் அனுப்பிச்சாகணும். ஸ்பான்சருக்குரிய அமௌண்ட் ஸ்பான்சர் தான் அனுப்பிச்சாகணும். எனக்கு 2000 லெவல் மொத்தமா வரட்டும் அப்படி நான் அனுப்புவேன்னு சொன்னா இமிடியேட்டாக அவர்கள் ஐடியை தூக்கப்படும். சிஸ்டத்தை மீறவங்க யாராக இருந்தாலும் எலிமினேட் பண்ணப்படும்.
டொனேஷன் பணம் டொனேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸ்பான்சர் பணம் ஸ்பான்சருக்கு பண்ணி தான் ஆகணும். ரீபர்த் அமௌண்ட்டை நிறுத்தக்கூடாது. ஃப்ரீ அங்கங்க பிளாக். நீங்க ஒவ்வொருத்தரும் போட்டு இன்ஆக்டிவிட்டினா தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால இன்னொருத்தருக்கு சேர வேண்டிய பணத்தை நான் தரமாட்டேன்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. நம்மளுடைய கமிட்டி இம்மிடியட்டா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கும். 2 பேர் போடாதவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு லாஸ்ட் நாள், நாளைக்கு ஈவினிங்குள்ள போட்டுருங்க. நாளைக்கு ஈவினிங் நான் கட் ஆஃப் எடுத்து சிஸ்டத்தை பார்க்கணும். எல்லாரும் அந்த 2 ஐடியா போடுங்க. எலிமினேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருத்தர் தூக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடாப்டேஷன் ரொம்ப கஷ்டம். கிரியேஷன் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துக்கு எங்களை ஒரு மன உறுத்தலுக்கோ மன உளைச்சலுக்கோ கொண்டு போகாதீங்க. ஏன்னா கிரௌடு முக்கியம். இது கிரௌட் ஜென்ரேட்டர் பிளான். நீங்க எவ்வளவு கிரௌடு கொடுக்குறீங்களோ, ஏன் சார் 1 வருஷம் வெயிட் பண்றீங்க? எல்லாரும் கிரௌடு கொடுங்க. 6 மாசம் சந்தோஷமா வாங்கிட்டு வெளில போவோமே. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க எல்லாரும் புரிஞ்சுங்க. 12 போட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க சார். உங்களால எவ்வளவு கொடுக்கும், அதுதான் ஸ்பான்சர் இன்கம் பிரிச்சு பிரிச்சு காட்டிருக்கேன் சார். அது அவ்வளவு உண்மை சார். அது அவ்வளவு பிராக்டிக்கல். சோ மிகப்பெரிய வெற்றி அடைவோம். வாய்ப்புக்கு நன்றி. மணி 9 ஆயிடுச்சு. நானே நன்றி சொல்லிடுறேன். எல்லோருக்கும், நம்மளுடைய ஸ்பீடு கேஷ் ஃபேமிலியா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், சிரம் தாழ்ந்த நன்றிகள். உங்களுக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். என்னுடைய கடமையில எந்த அளவுக்கும், என்னுடைய கடமையில, எங்களுடைய கடமையில ஒரு சிறிதளவு கூட தொய்வு இருக்காது. எந்த தடைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றியை மட்டுமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒளி பிரகாசமா இருக்கணும். அதை நோக்கி நம்ம எல்லாம் பயணப்படுவோம். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். நன்றி நன்றி நன்றி. எங்களது எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை எளிதாக யதார்த்தமாக எங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் உருவாக்கிய எங்களது ஆசான் திரு சங்கர் சார் அவர்களுக்கு இக்கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் நன்றியை சமர்ப்பிக்கிறோம். நன்றி சார், நன்றி. மிக எளிமையாக தெளிவாக அனைவரும் புரியும் வண்ணம் இந்த திட்டத்தை அழகாக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். தங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் எங்களோடு தாங்கள் வந்து உரையாட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நண்பர்களே, இப்போது திரு சங்கர் சார் அவர்கள் கூறியது 100க்கு 200 விழுக்காடு உண்மை. இதை இப்பொழுது நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 4வது சுற்று உதவி பெறும் வருமானம் எவ்வாறு வருகிறது, யாருக்கு வருகிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம். இப்போது இந்த காலகட்டத்தில் இன்று இந்த 4வது சுற்று வருமானத்தை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு அருப்புக்கோட்டையை சார்ந்த திரு சுரேஷ்குமார் சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார், சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம் சார். நான் அருப்புக்கோட்டை இருந்து சுரேஷ்குமார் பேசுறேன் சார். நான் இந்த ஸ்பீடு கேஸ்ல டே 1ல இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கான்செப்ட் வந்து நான் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரை 22 ரெஃபரல் கொடுத்துருக்கேன். 4ஆம் லெவல் நான் இப்ப கம்ப்ளீட்டா வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் 6 பேர்ட்டு வந்து 10,000 மணிக்கு வர வேண்டியா இருக்கு. 90,000 நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இன்னும் 6 பேர்ட்டு வந்து 60,000 வர வேண்டியா இருக்கு. 4th லெவல் கம்ப்ளீட் பண்ண போறேன். இதுவரை நேத்தோட 8 ரீபர்த் ஐடி எனக்கு வந்துருச்சு. நான் 22 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கேன். ஸ்பீடு கேஸ் ப்ரொமோட்டரா இருக்கேன். அடுத்து ஸ்பீடு கேஸ் மேனேஜர் ஆகும். இந்த வாய்ப்பை எனக்கு திரு சங்கர் சார் அவர்களும் திரு ராமலிங்கம் சார் அவர்களும் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு இந்த பணம் வந்தது ரொம்ப உதவியா இருக்கு. இதே போல என்னோட மனைவிக்கும் 12 ஐடி கொடுத்துருக்கேன். 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கேன். இந்த 4th லெவல் இன்கம் எனக்கு நாளைக்கு இல்லாட்டி வெள்ளிக்கிழமை எனக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ரொம்ப சந்தோஷமா 1,53,000 ஒரு ஐடிக்கு நான் கம்ப்ளீட் பண்றேன். இந்த ஸ்பீடு கேஸ் நிறுவனத்துக்கும் நல்லதே நடக்கும் அறக்கட்டளைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி திரு சுரேஷ்குமார் சார்.
பகுதி நேரமாக இந்த திட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் 22 நேரடி கிடையாது 2000க்கும் மேற்பட்ட நேரடிகளை தருவீர்கள். அதற்காக இந்த இயற்கை பிரபஞ்சம் தங்களுக்கு எப்போதும் ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கும். உங்கள் வழியாக, உங்கள் மூலமாக பல நூறு கணக்கான, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த PPA ஸ்பீட் கேஷ் திட்டம் மட்டுமல்லாமல் இதை தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை திட்டங்களும் அவர்களது வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தும். அதற்கு நீங்கள் மூல காரணமாக இருப்பீர்கள் என்று அனைவரின் சார்பாகவும் உங்களையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வது. நன்றி 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 சார், நன்றி. இந்த கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்பு இதை நேரலையில் நாம் பார்க்கலாம். திரு பாபு சார். சார் இல்ல சார், ஓகே, அவர் சார் வந்து சொல்லிட்டாரு இல்லையா, நோ ப்ராப்ளம். நன்றி 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 சார், நன்றி. நண்பர்களே, இன்று இந்த இணைய வழி கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் அனைவரும் பாக்கியவான்கள். இந்த 24/7/24 இன்றைய இந்த ஜூம் மீட்டிங் கூட்டம், இந்த தகவல்கள் நம் மனதில், ஆழ்மனதில் அச்சாணி போல் பதியும். இதை நம்மால் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த திட்டத்தினை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் உள்வாங்கிக் கொண்டு இனிவரும் காலங்களில் நமக்கு மிக துணையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பான்சர் இன்கம், அந்த நேரடி பரிந்துரையை அதிகப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். அதன் வழியாக இந்த திட்டமும் சிறப்பாக செயல்படும், நமது வாழ்க்கை திட்டமும் மிக வளர்ச்சியோடு சிறப்பாக செயல்படும் என்று கூறி வந்திருந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நன்றி.